ஐயோ வசு, நான் போய் சொல்லல. நிஜமாவே அதுல கனெக்ஷன் மாத்தி கொடுத்திருக்காங்க. நேரா அதை தொட்டிருந்தேன்னா உன்னை தூக்கி அடிச்சிருக்கும். ஆஹா, என்னம்மா கதை சொல்ற நீ? நீ இப்படியெல்லாம் கதை சொன்னா நீ என்ன காப்பாத்திட்டேன்னு உன் மேல எனக்கு ஆசை வந்துரும் நினைச்சிட்டியா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஏய் வசு. டேய், என்னடா இது இவ்ளோ நேரம் ஆகுது? ஒருவேளை ஸ்விட்ச் போர்ட தேடிட்டு இருக்கானா? டேய் வட வட பக்கத்துல போய் பாப்போம். ஐயோ பாட்டி, பக்கத்துல போனா நாம தான் இந்த வேலையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். நீ வில்லன் தான். இப்ப என்ன இப்போ? அதுல ஷாக் இருக்கு. அத தொட்டா நான் செத்து போயிருவேன். அதானே நீ சொல்ல வர? சரி, நீ தொடு. அதே ஷாக் உனக்கும் அடிக்கும்ல? என்ன வசு, நான் உயிரை காப்பாத்த துடிக்கிறேன், நீ என்னன்னா இப்படிலாம் பேசுற? நீ தொட்டா ஷாக் இல்ல ஒன்னும் இல்லங்கிற உண்மை தெரிஞ்சிரும். அதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணு நீ தொட்டு அதுல ஷாக் இருக்குன்னு காட்டு, இல்ல நான் தொட்டு ஷாக் இல்லன்னு நிரூபிக்கிறேன். வசு, நான் அதை தொட்டுதான் உண்மைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கும் நான் ரெடி. அப்பவாது நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ ஒத்துக்கிறியா? ஓவரா பேசாத. உன் டிராமா எல்லாம் இன்னியோட முடிஞ்சது. இனியும் இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. வசு, நான் சொல்றது செய்யறது எதுவுமே டிராமா கிடையாது. நான் உன் மேல வச்சிருக்க காதல் மாதிரி எல்லாமே உண்மைதான் வசு. அதையும் நான் கரண்ட தொட்டு தான் நிரூபிக்கணும்னா அதுக்கும் நான் ரெடி. அப்பப்பப்பப்பா, பேச்செல்லாம் ரொம்ப பெருசாதான் இருக்கு. யோ, ஓவரா பேசாம செய். அதை விட்டுட்டு சும்மா எதையாவது சொல்லி என்ன பயம் காட்டிக்கிட்டு இருக்காத. என்னால முடியல. என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? இல்ல வசு, நெருப்ப தொட்டா சுடுன்னு அம்மா சொல்றது குழந்தைய பயம் காட்டுறதுக்கு இல்ல, அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு. இது பாரு, நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எனக்கும் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும். நீ பேசாம போ, இல்ல அந்த ஸ்விட்ச போய் போடு. அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காத. சரி, இதான் உன் முடிவுனா எனக்கு அதுல சந்தோஷம் வசு. போயா. ரொம்ப நடிக்கிறானே. ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அர்ஜுன், 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 ப்ளீஸ் அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ நீ சொன்னதுல உண்மை நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் என்ன பாரு. அர்ஜுன், யாராவது இருக்கீங்களா? ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன். என்னடா ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம்? பாட்டி, ஒருவேளை அந்த அர்ஜுன் சத்தமே இல்லாம பணமா இருப்பானோ? இருக்கு இருக்கு இருக்கு. டேய் வட வட வட, அந்த ஆனந்தமான காட்சியை கண்ணால பாப்போம். டேய் வாடா, சீக்கிரம் வாடா. ஐயோ கர்ம கர்ம கர்மம். ஏய் என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? நொன்னாச்சு. நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேனேடா, அவனுக்கு கரண்ட்ல யோகம் இருக்குன்னு. அந்த கன்றாவியை நீயே உன் கண்ணால பாரு. அர்ஜுன், அர்ஜுன், என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. அர்ஜுன், ஐயோ ஒண்ணுமே புரியல. யாராவது இருக்கீங்களா? ஏண்டா ஷாக் வைக்கிறேன்னு சொன்னியே, யாருக்குன்னு சொன்னியாடா? ஐயோ நீ வச்ச ஷாக்குல அங்க பாரு, அவளுக்கு அவன் மேல லவ் ஆகி முத்தமா குடுக்கறாளேடா. கர்ம கர்மம். இதெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு என் தலை எழுத்துறா. பாட்டி இப்பவே போய். ஆமா இப்பவே போய் கிழிப்ப மோகர கட்ட. போய் ஊரெல்லாம் சொல்ல போறியா? உன் குடும்பமான அப்படியே கப்பல் ஏறிடும். இப்ப நீ பேசாம வா, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் என்னடா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஐயோ அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எழுந்திரி அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் எழுந்திரி. அர்ஜுன், யாராவது வாங்கல. டேய் என்னடா இவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான்? அர்ஜுன்,
உனக்கு சரியாயிடுச்சா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ பொழைச்சிட்டல? வசு, நீ என் கூட இருக்கும்போது அந்த எமையன் உயிரை எடுத்துட்டு போயிருவானா என்ன? நான் ஒரு நிமிஷம் பதறியே போயிட்டேன். நீ முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் பிழைக்கலைனா நீ கொடுத்த முத்தத்துக்கு என்னதான் மதிப்பு? யோ, சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதயா. நான் தொடன்னு சொன்னா நீ உடனே போய் தொட்டுருவியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னையா சேருது? எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல வசு, அதான் தொட்டுட்டேன். அதுவும் போக நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கும், நான் உன் கூட இருக்கிறப்போ உனக்கும் ஒன்னும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வசு. யோ, இது பாரு, இனிமே இந்த மாதிரி எதையும் பண்ணி வைக்காத. இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. வசு, நீ என் மேல ரொம்ப தான் பாசம் வச்சிருக்க. நீ எனக்காக அந்த கதற ரொம்ப பாவம் வசு நீ. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு கொழுப்புதாயா? ஐயோ பாவம் நினைச்சேன் பாரு. உன்னை காப்பாத்துனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயோ, இன்னுமா வசு? யோ, போயா பைத்தியம். வசு, ஏ வசு! ஐயோ, இப்படி வலிக்குது. அப்பா. ஐயோ, எப்பா என்னால முடியலப்பா. டேய் பரவாயில்லடா, முதலுக்கு மோசம் இல்ல, சரியான அடிதான் போல இருக்கு. கை உடைஞ்சா கால் உடைஞ்சோன்னு தெரியலையே. அவனுக்கு அடிபட்டு எங்கெல்லாம் வீங்கி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வா 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 வா, பாத்துடா. வாங்கடி. ஐயோ, சும்மா இப்ப விளையாட்ட பாரு. என்ன அர்ஜுன் தம்பி, வேலை வெட்டி எதுவும் இல்லையா? அப்படியே ஜாலியா உட்காந்துருக்கீங்க. என்ன பாட்டி, உனக்கு கண்ணு தெரியலையா? அவனை வேலை பார்த்து ரொம்ப டயர்டா உட்கார்ந்து இருக்கான். பார்த்தா தெரியல? அவனை கரண்ட்ல அடிப்பட்ட எலி மாதிரி இருக்கான். அவனை போய் நீ ஜாலியா இருக்கியான்னு கேக்குற? வீரா, கரெக்டா சொல்றீங்க. இந்த பாட்டிக்கு வயசாச்சே தவிர கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. யாரு யாரு? எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான் பாட்டி. நானே கரண்ட் ஷாக் அடிச்சு போய் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். என்ன போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது, கரண்ட் ஷாக் அடிச்சுதா? ஆமா பாட்டி. என்னடா அர்ஜுன், நீ உன்னை போய் விவரமான ஆளுன்னு நினைச்சா இப்படி கரண்ட் ஷாக் அடிக்கிற அளவுக்கு வேலை பாப்ப? ஏங்க நீங்க வேற, நான் எதுக்குங்க கரண்ட்ல போய் வேலை பார்க்க போறேன்? சும்மா சுச்சதாங்க போட்டேன். எந்த எடுபட்ட எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தானோ தெரியல, அவன் நாசமா போனோம். கையிலே ஷாக் அடிச்சிருச்சு தெரியுமா? சரி சரி, இப்ப எப்படி இருக்கு? மறுபடியும் போய் தொட்டு பார்த்தாதான் தெரியும். நான் ஒன்னும் அதை கேட்கலப்பா, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்ப பரவாயில்ல பாட்டி. போன உசுரு அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. ஐயோ பாவம். அர்ஜுன், நீ உன்னை பண்றியா? ஹாஸ்பிட்டல்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? அதெல்லாம் வேணாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சரியா போயிடும். ஆனா இங்க பிரச்சனை அது இல்லங்க. அப்புறம் என்ன உன் பிரச்சனை? அந்த கரண்ட தப்பா கனெக்ஷன் கொடுத்த எலக்ட்ரிஷியனை கண்டுபிடிச்சு கழுத்தை பிடிச்சு செவிலியே 4 அரையணும் போல இருக்கா? ஐயோ, போட கரும பிடிச்சவனை இப்படி இடம் மிதிப்ப? சாச்சா, அதெல்லாம் இல்ல பாட்டி. யாரோ வேணும்னே ஷாக் அடிக்கட்டும்னு மாத்தி கனெக்ஷன் கொடுப்பாங்களா என்ன? அதானே அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையே. சரியான மக்கு பாட்டி. யாரு? நானு மக்கு? சரி சரி, விடு. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வரும். அர்ஜுன் ஏதோ சொல்ல வந்தான், அது என்னன்னு கேப்போம். கேளு. அர்ஜுன், நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அது வந்து நான் ஷாக் அடிச்சு கீழே விழுந்தப்பதாங்க பார்த்தேன். தரையில இல்ல, அப்படியே நல்லா பலன்னு. என்ன நல்ல பாம்பா? பாட்டி முழுசா கேளுங்க பாட்டி. பலன்னு இத்தா தண்டி ஒரு தங்க செயின் கிடந்துச்சு பாட்டி. என்னது, தங்க செயினா? ஆமா பாட்டி, தங்க செயின் தான். எப்படியும் ஒரு 10-15 பவுன் தேரும். 10-15 பவுனா? ஐயோ 10 பவுனா இருந்தா கூட சேட்டு கடையில அடகு வச்சோன்னா இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு ஒரு 3 லட்சமாவது கிடைக்குமே. இல்ல பாட்டி, நீ உன் புத்தி ஏன் அடகு வைக்கிறதுல இருக்கு? பேசாம வித்துறலாமே. ஐயோ பாட்டி, அது யாரு செயினோ என்னமோ, அது எதுக்கு நமக்கு? அத தேடி கண்டுபிடிச்சு நம்ம தோட்டத்துல வேலை பாக்குறவங்களுக்கு தான் இருக்கும். அவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க. ஓகே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க நல்லா விசாரிச்சு அதை ஒப்படைச்சிடறோம். நீங்க ஜாக்கிரதையா போங்க. ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் ரெஸ்ட் எடு. பாத்து பத்திரமா தேடுங்க. பாத்து நாங்க பாத்துக்கிறோம்.
டேய் டேய் நில்ல நில்ல எங்கடா ஓடுற எங்க போடா பாட்டி பாட்டி எனக்கு இரு அப்புறம் தான் பாட்டி. நீ டேய் டேய் நில்ல என்ன? இல்லடா டேய் நான் தான் அன்னக்காவடி நீ எதுக்குடா ஏன் கூட போட்டி போடுற அப்போ 10 பவுனையும் உனக்கே கொடுக்க சொல்றியா? உனக்காக நான் என் பேத்தி வசுவையே விட்டு கொடுக்க போறேனே பாட்டி அவ எங்க அன்பு செல்வி. நீயும் அந்த அர்ஜுன் மாதிரி உளறிட்டு இருந்த அப்புறம் உனக்கும் ஷாக் வச்சிருவேன். ஆ, என்னது எனக்கு ஷாக்கா ஆமா, ஆ, இப்ப நகையை தேடுறோம், எடுக்கிறோம், ஆளுக்கு பாதியா சரிக்கு சமமா பங்கு வைக்கிறோம். ஓகேவா? ஆ, சரி போனா போது தேடு டேய், தள்ளு 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 பாட்டி. டேய், தள்ளு அந்த பாட்டி. பக்கம் போய் தேடுறா சும்மா நான் இருக்கிற பக்கம் வா அந்த பக்கம் வா டேய் என்னடா சரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க வாடா அந்த பக்கம் டேய் செயின ஐயோ ஷாக்கு வச்சவனுக்கு ஷாக்குலயே சாவுன்னு சும்மாவா சொன்னாங்க ஐயோ பாட்டி, எனக்கு கரண்ட் ஷாக் கூட பரவாயில்ல பாட்டி. நீ என் மேல விழுந்துட்டிய. எந்திரி பாட்டி. என்னால என்னால முடியல. எந்திரிக்க முடியலையேடா ஐயோ பாட்டி, என்னாச்சு? உங்க 2 பேருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ பாவம், ஹைவேஸ்ல அடிபட்ட பெருச்சாலி மாதிரி கிடக்குறீங்களே பாட்டி. சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்து, மெதுவா, நச்சி விடுறா நல்லா புடிச்சுக்கடா பரவாயில்லையே, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க. வாட் a எலக்ட்ரிக்கல் மிராக்கல் பாட்டி. வீரா, பாட்டி அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, பாத்துக்கோங்க. ஸ்ட்ராங் பாடி பாட்டி, வரேன். இவன் நல்லவன் போல இருக்கே. ஏய் வாயில தான் வந்துற போகுது மூதேவி அவன் கிண்டல் பண்றான் அது கூட தெரியாம பாத்து பாட்டி. டேய் எனக்கு நடக்க தெரியும்டா ச்சே, ஷாக்கு வைக்கிறானா ஷாக்கு தாத்தா சொல்லுங்க தாத்தா, கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, பழனியப்பன் உரக்கடை வரைக்கும் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துறியா? சரி தாத்தா. மஞ்சுளா, மஞ்சுளா, என்னங்க? சம்மந்தி வீட்ல இருந்து போன் பண்ணாங்க. மாப்பிள்ளையும் அவர் கூட 2-3 சொந்தக்கார பொம்பளைங்களும் வராங்களாம். இப்ப வா. என்னங்க திடீர்னு? அதெல்லாம் கேட்க முடியுமாமா? அவங்க வராங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது நம்ம வேலை. அதை விட்டுட்டு கேள்வி எல்லாம் கேட்க முடியாதுல்ல. நீ சரிங்க. என்ன பண்ற? வர்ற சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு வெத்தலை, பாக்கு, தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. சரிங்க. அது சரிப்பா, என்ன விஷயம்? எதுக்கு பொம்பளைங்க எல்லாம் வராங்கன்னு கேட்கலாம்ல? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லப்பா. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களோட முறைப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு அவங்க உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து கையில வளையல் போட்டு பூ முடிச்சு மருதாணி எல்லாம் வைப்பாங்களாம். அதுக்காக தான் வராங்களாம். அக்கா உன் கைக்கு மெஹந்தி வைக்க போறாங்க. ஏய் நீ வேற சும்மா இரு கொஞ்ச நேரம். ஐயோ, நிஜமாவே அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போலயேடா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. மருதாணி வைக்கிறது நல்ல விஷயம் தானப்பா, அவங்க வரட்டுமே. மஞ்சுளா, மாமா. நீ ஆக வேண்டியதை பாருமா. சரிங்க மாமா. அக்கா நம்ம வீட்டுக்கு இன்னைக்குதான் கல்யாண கலையே வந்திருக்கு. வசு, கல்யாணம்னா இவ்வளவு சடங்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு தெரியாமலேயே நம்ம கல்யாணம் திடீர்னு நடந்து போச்சு. இந்த கல்யாணத்துக்காவது உனக்கு இதெல்லாம் நான் பண்ணி அழகு பார்க்கணும் வசு. டேய் வேலைக்காரா, நீ இங்க என்னடா பண்ற? போய் மாட்டுக்கு தீனி வச்சுட்டு தொழுவத்தை நல்லா சுத்தம் பண்றான். சுத்தம் பண்ணிட்டு அப்படியே தோட்டத்துல இருக்க விறகெல்லாம் உடைச்சு போடுறான். சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வராங்க. அவங்க வந்து போற வரைக்கும் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. வந்த தோலை உரிச்சு போட்டுருவேன். ஏய், அதான் சொல்றான்ல, போய் வேலையை பாரு போ. சரிங்க ஐயா. மஞ்சுளா, நீ போய் ரெடி பண்ணு. மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க மாமா. வாங்க 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 வாங்க, வாங்க வணக்கம், வணக்கம், வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. வாங்க, வாங்க. போலாம். போங்க. வணக்கங்க. வணக்கம் தாத்தா. வாங்க, வாங்க. உட்காருங்க மாமா. வணக்கம் எல்லாரும் சார். உட்காருங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. சம்மந்தி அம்மா, நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. என் மருமகளுக்கு மருதாணி வைக்கும் போது நான் வராம இருப்பேனா? அதான் நானும் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. எங்க பொண்ணு இந்த மாதிரி அன்பான குடும்பத்துல வாக்கப்பட்டு போறான்னு நினைச்சா எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாருங்க, உங்க பொண்ணு எனக்கு மருமக மட்டும் இல்ல, எனக்கு மகளும் தான். அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. எங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. பொண்ணு எங்க? இதோ வர சொல்றேன். அன்பு, அன்பு. அக்கா வா வா வா. வாமா.
பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கால்ல? ஆமாண்டி, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கார்த்திக் காத்திருந்தாலும் நல்ல அம்சமான பொண்ணு அமைஞ்சிருக்குல்ல. ஆமா. அக்கா, மாப்பிள்ள உன்னதான் பாக்குறாரு பாரு. நீ கொஞ்சம் பேசாம தான் இரண்டி. இன்னைக்கு உனக்கு மருதாணி வச்சு அழகு பார்க்க போறோமா? மருதாணி வைக்க போறது என்னமோ நாம தான். நாம அழகு பார்க்கவா? மாப்பிள்ள பார்க்க தானே. ஆமா ஆமா, ஏற்கனவே பொண்ணு லட்சணமா இருக்கா. இதுல மருதாணி வேற வச்சு அவ அழக கேட்கவா வேணும்? மாப்பிள்ள அப்படியே சொக்கி போயிடுவார்ல. பாத்து பேசுறி, மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாரு. அக்கா, மாப்பிள்ள நிஜமாவே வெக்கப்படுறாரு. ஆமா, நீயே இப்ப சிடுசிடுன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அது சரி, இந்த அர்ஜுன் எங்க போனா? வீரா, சொல்லுங்க. ஆமா, அந்த அர்ஜுன் எங்க? அவனா? அவன் இவ்வளவு நேரம் இங்கதான் சுத்திட்டு இருந்தான். நீங்க வர்ற நேரம் ஆச்சுன்னு அவனை திட்டி தோட்டத்துல இருக்கிற விறகெல்லாம் உடைச்சு போட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா தான் அவன் இங்கிருந்து நகர மாட்டானே. அப்படியா? ஓகே ஓகே. டேய் அர்ஜுன், அன்பு செல்விக்கு நடக்க போற இந்த சடங்கையெல்லாம் பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கலையடா. நீ பார்த்து மனசுக்குள்ள கதறத பார்த்து நான் சந்தோஷப்பட முடியாம போச்சு. ஓ, இன்னைக்கு தப்பிச்சிட்ட, இன்னொரு தடவை பாத்துக்கிறேன். அண்ணி, மருதாணி வைக்கிறதுக்கு யாரோ வர்றாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்ல. சொல்லிருக்கேன், அதெல்லாம் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. அவங்க வரப்ப வரட்டும், அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாம். என்னக்கா, யார தேடுற? ஒண்ணும் இல்ல. வசுக்கு என் கையால மருதாணி வச்சு விடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள என்ன வெளியில அனுப்பி விட்டானே. இப்ப என்ன பண்றது? தம்பி, கல்யாண வீடு இதுவா? தெரியாதுமா. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? சுந்தரமூர்த்தி வீடுனா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் சொன்னாங்களே. ஏதோ யோசனையில இருந்துட்டேன். சுந்தரமூர்த்தி ஐயா வீடு தானே இதுதான். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அதுவா, கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வச்சு விடுறதுக்காக வந்திருக்கேன். சரி போங்க போங்க. என்ன சொன்னீங்க? கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வச்சு விட வந்தேன்னு சொன்னேன். ஆஹா, கும்பிட போன தெய்வமே குறுக்க வந்த மாதிரி இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஒன்னும் புரிய வேண்டாம். வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வாங்க. ஐயோ தம்பி, சொல்லுப்பா. அக்கா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகக்கூடாது. அப்படி என்ன விஷயம் தான் சொல்ல போறீங்க? அது நீங்க மருதாணி வச்சு விட போறீங்கல்ல பொண்ணு. ஆமா. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. நீ என்னப்பா சொல்ற? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கா மறுபடியும் கல்யாணம் பண்ண போறாங்க? அதை விட ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் இன்னொன்னு சொல்லவா? என்னது? இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா? என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணுக்கு முதல்ல தாலி கட்டின புருஷனே நான் தான். என்னப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒரு பெரிய கதைக்கா. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சொல்லு. இதான்க்கா நடந்தது. ஐயோ தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதே நேரம் உன் கதைய கேட்டா என் தலையே சுத்துது. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் கதையை கேட்ட உங்களுக்கே தலை சுத்துதுன்னா என் நிலைமே கொஞ்சம் நினைச்சு பாருங்கக்கா. சரிப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாரு. எங்க போறீங்க? கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போட வேண்டாமா? அதுக்குதான் போறேன். கெட்டது கதை போங்க. நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கதையை சுருக்கமா சொன்னது எதுக்கு? நீங்க மருதாணி வைக்க போக கூடாதுன்னா. அது எப்படிப்பா முடியும்? கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனே. இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? அப்படி கேளுங்க. நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, அதனால மருதாணி வச்சே ஆகணும். அதே நேரத்துல நான் என்னோட மனைவிக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு என் கையால மருதாணி வைக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி, நீ என்னதான் சொல்ல வர்ற? நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு நிஜமாவே மயக்கம் வருது. அவளுக்கு தான் வேற கல்யாணம் ஆக போகுதே, அப்புறம் நீ ஏன் போய் மருதாணி வைக்கணும்னு ஆசைப்படுற? அக்கா, நிச்சயம் தாங்க பண்ணிருக்காங்க, ஆனா கல்யாணம் இன்னும் ஆகல.
கல்யாணத்துக்கு முன்னாடி அவ மனசை நான் மாத்திருவேன். அவ கைய பிடிச்சு மருதாணி வச்சுட்டேன்னா அவ கையும் குளிரும் மனசும் குளிர்ந்துரும். அதுக்கு தான்க்கா சொல்றேன். ப்ளீஸ்க்கா, நான் போய் மருதாணி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தம்பி, உன்கிட்ட கல்யாண வீடு எங்கன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள என்ன இப்படி குழப்பிட்டையே. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இந்தா, நீயே போய் மருதாணி வச்சு விடு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, நீ இவ்ளோ சொல்றியேன்னு நான் இதை செய்யறேன். ஆனா எனக்காக நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கட்டாயம் செய்யறேன். கல்யாண பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லபடியா மருதாணி வச்சு விடு. ஏன்னா ஊருக்குள்ள எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு. ஐயோ அக்கா, நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. நாளையில இருந்து உங்க புகழ் கொடி கட்டி பறக்க போது பாருங்க. என்ன வசு, ரெடியாரு, வந்துகிட்டே இருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இதோ வந்துட்டாங்களே. வந்துட்டாங்களே.